அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகத்திலிருந்து சிவபுராணத்தை 5 வரிகளாக எளிய வகையிலே நாம் விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். 19 பாகங்களாக 95 வரிகளுக்காக நாம் விளக்கத்தை பார்க்கின்றோம். இன்று 16வது பகுதியாக 76வது வரியிலிருந்து 80வது வரி வரை உள்ள சிவபுராண வரிகளுக்கு விளக்கம் பார்க்கவிருக்கின்றோம். 1லிருந்து இதுவரை 16 வரை கேட்ட அனைவருக்கும் இறைவனுடைய அருள் எப்பொழுதும் நிரந்தரமாக கிட்டும். சிவபுராணம் படிப்பதற்கு அரிய ஒரு அற்புதமான பொக்கிஷம். அந்த வகையிலே இதை நாம் தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போ 76வது வரியிலிருந்து பார்ப்போம். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணு உணர்வே போக்கும் வரமும் புணர்விழா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பதுக்கரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் என்று பார்க்கின்றோம். 81 வரை மாற்றம் ஆம் வையத்தின் வெவ்வேறே வந்தறிய அறிவாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நோக்கரிய நோக்கே உன்னை உணர்ந்து கொள்வார்கள், ஊனக்கண் கொண்டு உன்னை காண இயலாது. ஆனால் தெளிந்த மனக்கண் கொண்டு உன்னை காணலாம். அப்பேற்பட்டவனை நோக்கரிய நோக்கே பார்ப்பதற்கு அரிய தெய்வமே, நுணுக்கரிய நுண்ணுயிர்வே, மிகவும் நுட்பமானவனே, மிகவும் நுட்பமானவனே, அதை வெறுங்கண்ணால் பார்க்க இயலாது. அப்பேற்பட்டவன் நீ பூரணமாகிய நீ எங்கும் இருப்பதால் உனக்கு போதல் வருதல் பிறன்பொருளை சேர்தல் என்பன இல்லை. கலப்பதற்கு வேறு பொருள் ஒன்றும் இல்லாததால் நீ யாண்டும் புனிதமாகவே இருக்கின்றாய். ஆதலால் நீ புண்ணியன், நீ சுத்த சிவம், எங்களுக்கெல்லாம் கிடைத்த பெரிய பொக்கிச்சம். நீ யாண்டும் சாட்சியாய் இருந்து என்னை காப்பாற்றி வரும் வேந்தன், ஊனக்கண் கொண்டு காண முடியாத மனசாட்சி மற்றும் மாறாத ஞான சுடர் நீ. உண்மையான அன்பு இருந்தால் மட்டுமே உன்னை காண முடியும். அப்பேற்பட்ட உயர்ந்தவன் நீ. நன்னெறி நின்று உதிக்கின்ற பேரின்ப பெருக்கே நீ எனக்கு தந்தையாகவும் அதற்கு மேம்பட்டு இருக்கிறாய். ஆமாம், சாகாபதமாய் உள்ள சுயஜோதி பிழம்பே நீ ஜோதி வடிவானவன். நீ சொல்லில் அடங்காத பேருணர்வு பரம்பொருள் நீ. அடங்காத பேருணர்வு பரம்பொருள் நீ. உன்னை என்ன திகட்டாத அன்பையும் தெளிவையும் இன்பத்தையும் தருகின்ற பரம்பொருள் நீ. நினைத்தாலே முக்தி தருகின்ற தெய்வம் அல்லவா? ஜோதி பிழம்பாக காட்சி தருகின்ற எங்களுடைய பரம்பொருள் அல்லவா? கோடான கோடி நினைப்பவருக்கும் நினைக்காதவருக்கும் தன் அருளை வாரி வாரி வழங்குகின்ற எம்பெருமானே, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுருவே போக்கும் வரமும் புணர்விலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பதற்கரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே. ஆற்றில் வெள்ளம் எப்படி வருவோ அதுபோல அடங்காத அன்பை ஊற்றாக தருபவன் நீ என்று மாணிக்கவாசக பெருமான் மிக அழகாக நேர்த்தியாக பாடுகின்றார். மனம் உருகி உள்ளம் உருகி இறைவனிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கின்றார். நாமும் அதுபோல இறைவனிடத்திலே மனம் ஒன்றி ஒப்பி நம்முடைய மனக்கண்ணால் இறைவனை வணங்கினோமானால் கண்டிப்பாக இறைவன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் மிக அன்பாகவும் உயர்வாகவும் நம்மளை வாழ வைப்பான். முக்தி என்கின்ற பேரின்ப பொருளை நமக்கு தந்தருள்வான். ஆகவே அன்பான மீசை அண்ணாச்சி நேயர்களே, உங்கள் கருத்துக்களை ஓம் நமச்சிவாய என்றும் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தள்ளிவிடாதீர்கள். உங்களுக்கு இல்லம் தேடி பெரிய வெற்றி வருகின்றது. 19 பாகத்தின் விளக்கங்களையும் கேட்ட பின்பு
உங்களுக்கு உயர்வானதொரு வாழ்வை தருவதற்காக இறைவன் எம்பெருமான் சிவன் காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, எங்களுடைய ஆன்மீக சொந்தங்களே, இறைவனின் நாமாக்களை பாடுங்கள். இறைவனை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். அவர்களும் மிக பேரின்பமாக வாழட்டும். மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.